السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن الناس من يشتري لهو الحديث ليضل عن سبيل الله بغير علم ويتخذها هزوا أولئك لهم عذاب مهين. وقال النبي صلى الله عليه وسلم: ويل لمن يحدث فيكذب ليضحك به القوم ويل له ويل له. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில அன்பும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சென்றால் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனித சமுதாயத்தை தான் விரும்பியபடியே படைத்து தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே அவர்கள் நேர்வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக வேதங்களையும் நபிமார்களையும் தந்து அதில் நமது உயிருக்கும் மேலாக மதிக்கப்பட வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கியாமத் நாள் வரையிலும் நபியாக, ரசூலாக, வெளிநாட்டியாக அல்லாஹ் தந்திருக்கிறார். தான் வாழ்ந்த காலத்திலேயே கியாமத் நாள் வரையிலும் இந்த மனித சமூகத்தின் வாழ்வியல் நிலைகளை எச்சரிக்கையோடு கற்றுத்தந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த விதத்திலும் ஒரு ஈமானிய சமூகத்தை இந்த உலகம் கபலீகரம் செய்துவிடக் கூடாது, அடிமைப்படுத்திவிடக் கூடாது, அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கிவிடக் கூடாது. இந்த வாழ்வு ஒரு தற்காலிகமானது. மறுமையினுடைய தொடக்கம் மண்ணறை. மறுமையில் நீங்கள் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவீர்கள். மரணமே இல்லாத நிரந்தர வாழ்வுக்காக தற்காலிகமாக இந்த உலகத்தில் வாழ்வு பழகுங்கள் என்ற வாதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிக அழுத்தமாக பெற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த ஈமானிய சமூகத்தின் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தால் நம்மை வழிநடத்தியவர்கள், நமது பெரியவர்கள், பெற்றோர்கள் எல்லாம் எல்லா இடத்திலேயும் இந்த துனியா கைவிட்டு போகும் என்பதை சொல்லித்தான் வளர்த்திருக்கிறார்கள். இந்த துனியா அலங்காரம் என்று சொல்லித்தான்
வளர்த்திருக்கிறார்கள். அவர்களும் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய முயற்சியிலையும் என்ன மூத்தமான உலகத்துல என்னத்தை இந்த வார்த்தை ஒரு சிறந்த பாடத்தை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தந்தது. துனியாவின் மீது பிடிமானம் வந்துவிடக் கூடாது. உலக ஆசை அவருடைய வாயின் மண்ணை நிரப்பாமல் விடாது. பெருமானாருடைய உபதேசங்களை தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு முன்வைத்தவர்கள் நமது முன்னவர்கள். ஏனென்று சொன்னால் ஒரு சமூகத்தினுடைய அழிவின் ஆரம்பமே ஹுப்பு துன்யா, உலகத்தினுடைய பேராசை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எங்கு போய் முடியும் என்று தெரியாமல் தொடர்ந்து வரம்பு மீறல்களோடு கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்வை ஒருபோதும் அல்லாஹ் ரசூல் அனுமதிக்கவில்லை. அப்பப்ப வெளியில் சுத்திட்டே இருக்கும் போது பள்ளிக்குள்ள வந்திருக்க இந்த மறுமையினுடைய தொடர்பை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சில நிமிடம் பள்ளிவாசலில் அமர்ந்திருப்பதோ, துஆ செய்வதோ, திக்ர் செய்வதோ உங்களுக்கு துனியாவுடைய ஈடுபாட்டிலிருந்து உங்களை பாதுகாக்கும். ஹராமான வாழ்விலிருந்து உங்களை பாதுகாத்து விடும். இன்றைக்காவது ஒரு நாள் மரணிப்போம். அப்படி மரணிக்கிற பொழுது இந்த துன்யாவுடைய வாழ்வு என் மறுமையை பாதித்து விடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் உம்மத்திற்கு சொல்லித் தந்திருக்கிறார். முஃமின்களே, நபிமார்கள் எப்பொழுதெல்லாம் நல்ல செய்திகளை சொல்வதற்கு மக்களிடத்தில் வந்தார்களோ, ஷைத்தானும் தன் வேலையை அதைவிட அதிகமாக செய்திருக்கிறார். மக்காவுடைய தெருக்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் மக்கள் கூடுகிறார்களோ, புனிதமான காபத்துல்லா, கடைவீதிகள், சந்தைகள், விளையாட்டு திடல்கள், குடும்ப நிகழ்ச்சிகள், அங்கெல்லாம் வழியே போய் அந்த மக்களை சந்தித்து அல்லாஹ்வை எடுத்து சொன்னார்கள் பெருமானார். அப்படி சொல்லும் பொழுது வெறுமனே அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற வார்த்தையோடு நின்று கொள்ளாமல், படைப்புகளை அல்லாஹ் எப்படி படைத்தால் ஒவ்வொரு படைப்பிற்கு பின்னுள்ள காரணங்களையும், இந்த படைக்கப்பட்டதின் நோக்கத்தையும், அதிலும் குறிப்பாக மனிதனுடைய படைப்பின் ரகசியம் என்ன, யாரை வணங்க வேண்டும், அதை விட்டுவிட்டு நாம் யாரை வணங்கிக் கொண்டிருக்கிறோம், வாழ்வியலில் நிறைய பழக்க வழக்கங்களில் நுழைந்து விட்ட தீமைகள், பாவச் செயல்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் சத்தியம் என்று சொல்கிறார்கள். வாழ்நாளில் ஒரு தடவை கூட மதுவின் வாடகை கூட நான் உணர்ந்ததில்லை, அல்லாஹ் என்னை அப்படி பாதுகாத்தான் என்று பெருமானார் சொல்கிறார். நம் சந்ததிகள் குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். வாழ்நாளில் ஒரு தடவை கூட மதுவை நுகர்ந்ததில்லை, இசை போட்டதில்லை என்று பெருமானார் சொல்கிறார். எந்த சமூகத்தில் தெரியுமா? மதுவே வாழ்வு என்று வாழ்ந்த ஒரு சமூகத்திலே. இப்படி அந்த சமூகத்திற்கு மத்தியிலே இறை கோட்பாடையும் கலாச்சாரங்களையும் பெருமானார் முன்னெடுத்து வைத்த பொழுது ஷைத்தானும் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சான். லுஹை என்பவன் மக்காவிலிருந்து கிளம்பி சிரியாவிற்கு சென்றான். நிறைய கதை புத்தகங்களை வாங்கிக் கொண்டு மக்காவிலிருந்து வந்தான். அவனும் எங்கெல்லாம் பெருமானார் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் மக்களிடத்திலே போய் அவர் கதை சொல்றார். இந்த கதையெல்லாம் அறிவுக்கு ஏற்றதை போன்று தெரியவில்லை, நான் கதை சொல்லுகிறேன் கேளுங்கள், ரசனையாக இருக்கும், இன்பமாக இருக்கும், மகிழ்வீர்கள், சிரிப்பீர்கள் என்று சிரியா நாட்டு கதைகளை எல்லாம் மக்களிடத்திலே பேச ஆரம்பித்தார். முஃமின்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், குல் ஜாஅல் ஹக்கு வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் எப்பவுமே நிற்கும், அசத்தியமும் வரும், ஆனால் சத்தியம் தான் நிலைத்து நிற்கும் என்று அல்லாஹ் சொன்னது என்பது போராடித்தான் பெற வேண்டும் என்பதை பெருமானாரின் வழியாக அல்லாஹ் கற்றுத்தந்தார். ஒருத்தர் உட்கார வச்சு ஒரு 10 நிமிடம் அல்லாஹ்வை குறித்த நினைவுகளை மனதில் ஏற்றி அவனை மனப்பக்குவப்படுத்தி
மறுமைக்கு அவனை தயார்படுத்துவதற்கு எவ்வளவு பெரிய போராட்டம். வினாடி பொழுதில் ஒரு காட்சி அல்லது ஒரு கதை அல்லது ஒரு சம்பவம் அவனை இந்த நினைவுகளிலிருந்து வேறொரு நினைவுக்கு அழைத்து சென்றுவிடும். அல்லாஹ்வுடைய ரசூல் கஷ்டப்பட்டு மக்களை சந்தித்தார்கள். ஹக்கான உண்மையான சத்தியமான விஷயங்களை முன்வைத்தார்கள். அந்த மக்கள் செறிபடுத்தார்கள். கொஞ்ச நேரத்திலேயே நோய் வருவார், கதைகளை சொல்வார். பெருமானார் சொல்வார்கள், இந்த நாவுகளுக்கு வசீகரம் உண்டு என்று சொன்னார்கள், இந்த பேச்சுக்களுக்கு வசீகரம் உண்டு என்று சொன்னார்கள். எந்த கூட்டம் தன்னுடைய சத்தியமான பேச்சை கேட்டதோ கொஞ்ச நேரத்தில் அவனுடைய பேச்சை கேட்டவுடன் இதை மறந்து போனார்கள், சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு ஹதீஸில் சொல்வார், மக்களிடம் பேசக்கூடியவர்களில் பொய்யான பேச்சுக்களை முன்வைத்து எப்படியாவது மக்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பேச்சுக்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கேடு, அவர்களுக்கு நாசம், அவர்களுக்கு அழிவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார். உலகத்துல அல்லாஹ்வுடைய கருத்துக்களோடு போட்டி போடுவதில் முதலாக பெருமானாருடைய காலத்தில் இருந்து ஒரு பக்கம் சத்தியத்தினுடைய பிரச்சாரம் நடக்கிற பொழுதெல்லாம் இன்னொரு பக்கம் அசத்தியத்தின் பிரச்சாரம் மக்களை ஈர்த்தது, கவர்ந்தது. ஏன்னா சத்தியங்கிறதுல பொய் கலக்க இல்லையா, உண்மைத்தான் சொல்ல வேண்டும். இந்த உண்மையை சொல்லுகிற பொழுது நிறைய சாதக பாதகங்கள் ஏற்படும். ஆனால் பொய் எப்படி கிடையாது, என்ன வேணாலும் பேசலாம், எங்கு வேணாலும் பேசலாம், வரமற்று பேசலாம். இப்படி தொடங்கிய போராட்டத்தில் இருந்து குர்ஆன் அல்லாஹ் சொல்வான், இவ்வளவு மோசமான நிலை மனிதர்களிடத்திலே ஒருவர் சத்தியத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார், இன்னொருவன் அசத்தியத்திற்காக பொய் கதைகள், புனைகள், இட்டுக்கட்டுதல்கள், அவதூறுகள், ஆபாசங்கள் இத்தனையும் பேசுகிறார். அதனை காசு கொடுத்து வாங்குகிறார்கள், அதற்காக நேரம் செலவழிக்கிறார்கள். وَمِنَ النَّاسِ مَن يَشْتَرِي لَهْوَ الْحَدِيثِ لِيُضِلَّ عَن سَبِيلِ اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَيَتَّخِذَهَا هُزُوًا أُولَٰئِكَ لَهُمْ عَذَابٌ مُهِينٌ. குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். மக்களில் சிலர்கள் இப்படி இருக்கிறார்கள், மக்களில் சிலர்கள் இப்படி இருக்கிறார்கள், வீணான விளையாட்டுகளை காசு கொடுத்து வாங்குகிறார்கள். ஆனா அதுல என்ன சொல்ல வர்றான், அல்லாஹ்வை விட்டு வழிகெடுப்பதற்காக, அல்லாஹ்வுடைய செய்திகளை பொய்ப்படுத்துவதற்காக இப்படி யார் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு கேவலமான தண்டனையும் முடிவும் இருக்கிறது என்று இந்த வசனத்தின் வழியை அல்லாஹ் எச்சரிக்கிறார். இது பெருமானாருடைய காலம். பிறகு கடந்து வந்த காலங்களில் சத்தியம் பேசப்படுகிற இடத்திலெல்லாம் அசத்தியம் அதைவிட வேகமாக செயல்படுத்தப்பட்டது பேச்சின் வழியே. அப்புறம் காலங்கள் மாறிச்சு, மைக்கு கண்டுபிடிச்சாங்க, மைக்கின் வழியே பிரச்சாரங்கள் நடந்தது. பிறகு நாடகங்களை உருவாக்கினார்கள், நாடகத்தின் வழியே மக்களுடைய மனங்களை மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். பிறகு நிழல் படங்கள், அதாவது பேசாத படங்களை கண்டுபிடித்தார்கள். வெறும் காட்சிகள் மட்டுமே இருக்கும், வசனங்கள் இல்லாத காட்சிகளை வைத்து மக்கள் மத்தியிலே அசத்தியங்களை கொண்டு போய் சேர்த்தார்கள். மக்கள் நிறைய வெளியானார்கள். பிறகு இன்றைய உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற சினிமா துறை, அது பெரிய திரையாகட்டும் சின்ன திரையாகட்டும், நம் கைகளில் தவழுகிற சோசியல் மீடியாக்களாகட்டும், உலகத்தை வியாபித்திருக்கிற மிகப்பெரிய சோதனை. அதிலேயும் சத்தியம் போராடுகிறது, அசத்தியம் கதைகளை மாற்றி சொல்லுகிறது. அதாவது கதைக்கும் வரலாறுக்கும் நம்ம வித்தியாசம் பார்க்கணும். வரலாறு சொன்னா நடந்தது, ஆதாரப்பூர்வமானது. கதைகள் என்பது சொல்லுங்க, கதை அதுக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை. ராமாயணம் கதை, மகாபாரத கதைகள் தான். ஒரு வரலாறு
கதைகளோடு போராடுகிற பொழுது இந்த சத்தியமும் அசத்தியமும் அல்லாஹ்வும் செய்தாலும் நபிமார்களும் செய்தாலும் இந்த போராட்டத்தினுடைய உச்சத்திலே இன்றைக்கு சினிமா துறை என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உலகளாவியாக இருக்கு. என்ன சொல்லுவாங்க, நல்ல நல்ல கதைகளை மக்கள் மன்றத்தில் போய் சேர்க்கிறோம், சில நேரங்களில் நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறோம். அதையெல்லாம் தாண்டி ஒரு கதையை உருவாக்கி மக்களை அதனால் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக அதற்குள் நிறைவான ஆபாசங்களை இறக்கி கொடுத்து இந்த பாலுணர்வுகளை தூண்டி வெறியை தூண்டி தவறுகளுக்கான வித்திடுதல் அத்துணையும் சினிமாவின் வழியாகத்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் சில குற்றவாளிகளை பிடிப்பார். ஏண்டா இந்த மாதிரி தப்பு செஞ்ச, ஏடிஎம் மிஷனை ஏன் கொள்ளையடிச்ச, அந்த படத்தை பார்த்ததுல இருந்து அந்த ஐடியா தொடர்ந்துச்சுதான். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இந்த சமூகம் இன்றைய தேவையில் எதிர்கொண்டிருக்கிற நிறைய பிரச்சனைகளில், ஏன்னா பள்ளிவாசலுக்கு வருகிற வழியில் எல்லா விதமான தடைகளையும் தாண்டி பள்ளிக்குள் வந்து தொழுது அல்லாஹ்வுடைய நினைவோடு திரும்பி செல்லுதல் என்பது மிகப்பெரிய போராட்டம். இன்னைக்கு நாச்சும் ஒவ்வொரு தொழுவோடு வர்ற இடத்துல பைக்கில் வந்து நிற்கிறான், மாப்பிள்ள டிக்கெட் வாங்கி வச்சிருக்கா, லோகர் அப்புறம் தொழுதுக்கலாம், சட்டம் எல்லாம் பேசலாம், ஆனா லோகரை கலா பண்ணிக்கலாம், போயிடும் கிடைக்காது, தலையோட போனோம். இது இந்த சமூகத்தில் ஏற்பட்ட விபரீதம். சரி, கொஞ்சம் உள்ளே நுழைந்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய வார்த்தையிலே அல்லாஹ்வை விட்டும் தூரப்படுத்துவதற்காக, வழிகெடுப்பதற்காக, நீ நம்பி இருக்கிற வார்த்தையை பரிகாசப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த சினிமா துறை என்பது உருவானது அப்படின்னு அல்லாஹ்வே சொல்றான். சொல்லுங்க, அவருடைய சிந்தனைகளை உருவாக்கி தருமா? நம்ம நினைக்கிறோம் பள்ளியில் கூடுகிற கூட்டத்தை விட இந்த உம்மத்தினுடைய இளைஞர்கள், இளம் பெண்கள், சமூகத்தினுடைய பெருவாரியான மக்கள் என்ன நடக்கிறது சொன்ன ஒண்ணு இல்லை. தமிழகத்தினுடைய அரசியலை நீங்கள் பின்னோக்கி நகர்ந்து பார்த்தால் கூட்டாளிகள் தான் ஏறத்தாழ 70 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டிருக்கிறார்கள். அதுக்கு கொடியும் சேர்ந்த சமுதாயம், பச்சை குத்தி கொண்ட சமுதாயம் இப்பவும் துளி கூட வெட்கம் இல்லாமல் தங்கள் பிராஜெக்ட்களை நிரப்பி போட்டோக்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அவலம் இந்த சமூகத்தை ஆட்டி படைக்கிறதுனா இவர்கள் எப்படி அல்லாஹ்வை பார்த்து திரும்புவார்கள்? ஆதாயம், அரசியல் நல்லா விடுங்க, ஈமான் முதன்மையானதா இல்லையா? முழுக்க முழுக்க ஒரு 70 ஆண்டு கால ஆட்சி என்பது கூட்டாளிகளால் மட்டுமே நடத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவர்கள் நம்புகிற துறையின தெரியுமா? சினிமாவில் கால் தடம் பதித்தால் முதலமைச்சராகலாம். இதனுடைய தாக்க வீரியம் எங்கு போய் சேர்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாட்டை ஆளுகிற ஒரு பிரதமருக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. இந்த தேசத்து மக்கள் 100 விழுக்காடு கல்வி பெற வேண்டும், அதெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை. இந்த நாட்டை வளப்படுத்த வேண்டும், அதுக்கு உங்களுக்கு நேரம் கிடையாது. இங்கு அமைதியான ஒரு சூழலை, அதாவது மதசார்பற்ற, மத ரீதியான குழப்பங்கள் இல்லாத, மத வெறுப்பு இல்லாத ஒரு ஆட்சியை, அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அங்கிருந்து அறிக்கை விடுறாரு, நீங்கள் காஷ்மீர் அந்த படத்தை பாருங்கள். ஒரு பிரதமருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை, ஒரு திரைப்படத்தை பாருங்கள் என்று ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்பவர் கிட்டத்தட்ட வழிகாட்டிதானே தன் நாட்டு மக்களை தவறான பாதையில் அழைத்து செல்வதற்கான உபகரணங்களை சற்றும் கூசாமல் சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு பக்கம் ஒரு ராணுவ வீரனாலே யாரு பயிற்சி கொடுக்கும் போதே அவர் சொல்லுவாங்க, எப்பொழுதும் மரணம் தரலாம் இல்லையா? சொல்லுங்க, அதுக்குதான் அவன் போறான், சாவை எதிர்கொண்டுதான் போகிறான். ராணுவ வீரனுடைய முழு வாழ்வும், அவன் இறந்தாலும் இறக்காவிட்டாலும் அவனை போன்ற தியாகி உலகத்தில் யாரும் கிடையாது. உண்மைதான். அதற்கு பிறகு பின்னால் ஒழித்திருக்கிற ஒரு சமூகத்தினுடைய மிக
உழைப்பை கொச்சைப்படுத்துகிற சினிமாக்களை பிரதமர் ஆதரிக்கிறார், முதலமைச்சர் ஆதரிக்கிறார், முதலை கண்ணீர் கொடுக்கிறார்கள். எத்தனையாயிரம் ஆண்டு உலகத்தில் எத்தனை ராணுவ வீரர்கள், எத்தனை தேசங்களில் இழப்புகள் நடந்திருக்கும். ஆனால் ஒரு திரைப்படத்துக்கு பின்னாடி ஒரு சமூகத்தை குற்றப்படுத்தி பார்க்கிற ஆவணப்படுத்தப்பட்ட திரைப்படத்தை அரசியல்வாதிகள் சோசியல் மீடியாக்கள் கூடி கூடி கதறாங்க. நம்மால பாவம் அவ்வளவுதான் அறிவு. ரோட்ல இருந்து சொல்லுங்க, கோஷம் போட வேண்டியது, வரண மீறிய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியது, ஜெயில போய் ஒரு மன்னரை இருந்துட்டு தியாகிங்கிற அடையாளத்தோட அடுத்த படத்தை பார்க்க போயிடலாம். நான் குறையாகவே சொல்லுவேன், இன்னும் நாம் பக்குவம் பெறாத இடத்திலேயே இருக்கிறோமே. இந்த பாசிசம் என்பது எல்லா துறையிலும் பதிக்கப்பட்டிருச்சு. நீ திரையில் தோன்றுகிற நடிகரை பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கிறோம். எங்க ஏமாற ஆரம்பிச்சு தெரியுமா? எம்ஜிஆர்ல இருந்து உங்க வாப்பா, பாப்பாவோட வாப்பா, இன்னைக்கு விஜய் வரைக்கும் கூத்தாடிகள். அவனை சொல்றாங்க, நாங்கதான் கூத்தாடி. கொடுக்கிற காசிற்கு நடித்து விட்டு போகக்கூடியவர்கள் நிஜ ஹீரோக்கள் அல்ல. அவனுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான், அது யாரு? டைரக்டர். அவன் என்ன செய்வான்? தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து முடிப்பான். அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ரொடியூசர் அந்த படத்தை தயாரிப்பதற்கு பொருளாதாரம் கொடுக்கிறானே, அவனை குறித்து உலகம் கட்டுப்படுவது கிடையாது. உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் யார் எந்த படம் எடுத்தாலும் சரி, அது யாரின் மூலமாக வெளிவரும் என்பது எல்லாருக்குமே தெரியும். இது போல உலகளாவிய மிகப்பெரிய ஒரு சதி பின்னணி காட்சிப்படுத்துவதில் இஸ்லாமியர்களை பலக்கிய படங்களை பாருங்க. சவுக்கு தொப்பி போட்டு அதன் துருக்கி போட்டு ஒரு பூசிக்காரி வச்சு அவர் ஒரு தமிழ் பேசுவார், நம்மளை காசுறது, நீங்களை வாங்குவது. அங்கிருந்தே ஒரு சமூகத்தை கீழ்படுத்த ஆரம்பித்தது சினிமா துறை. பிறகு இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் சில திரைப்படங்கள் வெளியே வந்தது. மணிரத்னம் டைரக்டர் செஞ்சார்கள் பெரிய படங்கள். சமீபத்தில் புர்கா, காஷ்மீர், பரஹானா, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தின் மீதான வெறுப்புணர்வை அந்த நடிகர்களை வைத்து கற்க வைத்தார்கள் அந்த ப்ரொடியூசர்கள், பண தயாரிப்பாளர்கள், பண முதலீட்டாளர்கள். அவர்களுக்கு இதுல என்ன லாபம் அப்படின்னா, கொந்தளிப்பின் வெளியே கோடிகளை சம்பாதிக்கணும். நீங்க பாருங்க, செய்திகள் வர வர ஒரு இடத்துல அப்படி பழக்கம் போட்டே வருவான். இதுவரையிலும் சினிமா துறையில் இல்லாத அளவு வசூல் சாதனை இந்த படம். இப்ப நோக்கம் புரிகிறதா? ஆனால் இந்த படத்திற்கு பின்னால் மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்த கொந்தளிப்புகள், சில இடங்களில் உயிரிழப்புகள், மறைக்கப்பட்ட வரலாறுகள், அசிங்கப்படுத்தப்பட்ட தியாகங்கள். இந்த காஷ்மீர் மக்களுக்கு என்ன பைத்தியமா சொல்லுங்க? நாம எல்லாம் நல்லா சாப்பிட்டு சொகுசா வாழும் பொழுது அவர்கள் மட்டும் துப்பாக்கி ஏந்தி கொண்டு தொடர்ந்து 70 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டே இருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய வரலாற்றை இவ்வளவு அசிங்கப்படுத்திய கொடூரமான பாசிசம் என்பது அதனுடைய வெளிப்பாடுதான் சினிமா துறை. இப்ப நாம என்ன யோசிக்கணும்னா, இப்ப புதுசா ஒரு சின்ன பையன் அரசியலுக்கு வந்திருக்காங்க இல்லையா? நம்ம புள்ள சைத்தான்கை வச்சு முருகாவை போட்டுட்டு காண்கிறாங்க இல்லையா? யாரு வந்த பிள்ளை? எத்தனை இளைஞர்கள் எல்லா வாழ்நாட்களையும் இந்த வாழ்க்கை சொல்லி இருக்கிறான். இவனுமோ பயங்கரமான விடிகளை கண்டுவிடுவதை போல அவனே சொல்றானே, நாங்கள் எல்லாம் கூத்தாடி. கொஞ்சமாவது நமக்கு அறிவு வேண்டாமா? தொடர்ந்து திராவிடத்தினால் வீழ்ந்த ஒரு சமூகம் என்று சொன்னால் அது தமிழகம். 70 ஆண்டுகளும் தொடர்ந்து துரோகத்திலே மட்டும் வஞ்சிக்கப்பட்டோமா? நமக்கு எதிரான காவல்துறை, நமக்கு எதிரான எல்லையே, நமக்கு எதிரான ராணுவம், நமக்கு எதிரான மத்திய அரசு. காங்கிரஸ்காரனோ துரோகிதான். பாசிசத்தை விட கொடூரமானவர்கள் காஷ்மீர், பாபரி மஸ்ஜித். இந்த சமூகம் எவ்வளவு படுக்களை தாண்டி கொண்டிருக்கிறது. காணாமல் போனவர்கள் அப்படிங்கிற பட்டியல்ல மட்டும் 1.5 லட்சம் பேர்களை சேமித்து வைத்திருக்கிறார்கள் காஷ்மீர் மக்கள். அது குறிப்பிட்டு
18 25 வயதுக்குள்ள இளைஞர்கள் தொடர்ந்து காணாமல் போய் கொண்டே இருப்பார்கள். இந்த சேவை செய்தது யார் தெரியுமா? இதே ராணுவம். நிறைய இளம் பெண்கள் தொடர்ந்து கற்பழிக்கப்பட்டார்கள். அவர்கள் மீது சொல்லப்பட்ட ஒரே புகார், நீங்கள் பாகிஸ்தானின் ஆதரவாளர்களாக இருக்கிறீர்கள். வரலாற்றை மறைத்தார்கள் அந்த மக்கள். நாங்க முன்னாடி ஒரு ராஜாவின் கீழ் இருந்தோமே, தனியாக வாழ்ந்து விடுகிறோம், பாகிஸ்தானும் வேண்டாம் இந்தியாவும் வேண்டாம். அவர்கள் முதலில் ஏமாற்றியவர்கள். முழுமையாக அவர்களுடைய கலாச்சார சிதைவுகளை ஏற்படுத்தி அடிமைப்படுத்தியது இந்த பாசிச ராஜா. இன்றைக்கு சுதந்திரத்திற்கு மூச்சு விடுவதற்கு கூட வழி இல்லாத அந்த போராளிகள் கடுமையாக அரசு மெஷின்களால் உடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த ஆறாத ரணங்களை கொச்சப்படுத்தி அவர்கள் தான் இந்த ராணுவ வீரர்கள் சுட்டுக் கொள்கிறார்கள் என்றார். ராணுவ வீரன்னா அப்படித்தானே இருப்பான். ஒருவன் மட்டுமா தியாகி? எத்தனை ராணுவ வீரர்கள் பெரும் பெரும் தளபதிகள் எல்லாம் உயிர் நீத்திருக்கிறார்கள். நீங்கள் வரலாற்றிலே டெல்லிகேட்டில் பதிக்கப்பட்டிருக்கிற பெயர்களை ஒருமுறை வாசித்து திரைப்படங்களில் வெளியிடுங்கள். இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடிய மக்களில் தங்களுடைய சதவீதத்தை விட உயிர் கொடுத்த ஒரு சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமூகம். இப்ப நாம எதுக்கு சினிமாவை பேசுறது தான் நோக்கம். சினிமாவை பேசுறது தான் நோக்கம். அதன் பின்னால் வெறிகொண்டு பயணிக்கிற இந்த இளைய தலைமுறையின் அறியாமை. நான் சொல்றேன், ஒரு கிறுக்க ஒருத்தர் RSS இந்த நாட்டில் வளர்த்தனான். அவனுடைய பெயரை, அவனுடைய சின்னத்தை பச்சை குத்தி கொண்டவர்கள் இருந்தார்கள் இல்லையா? இருந்தார்கள் இல்லையா? பெருமானார் சபித்தார்கள். பச்சை குத்தி கொண்டவர்களை பெருமானார் சபித்தார்கள். பச்சை குத்தி விடுபவன், குத்தி கொள்பவன் நாசமாகட்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். முதல்ல பாசிஸ்டை தமிழகத்தில் இறக்குமதி செய்தவன் அவன்தான். தொடர்ந்து பாபரி மஸ்ஜிதுக்காக ஆள் அனுப்பிய கூட்டம். அல்லாஹ் அக்பர். இந்த கூட்டாளிகள் தானே. தொடர்ந்து இந்த கூட்டாளிகளுக்கு பின்னால் முஸ்லிம்கள் எப்படி பயணிக்கிறோம்? உள்ளதானே, மூமின் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் என்பதை கொஞ்சம் யோசிக்கிறீர்கள். சினிமாக்களின் வழியே கூத்தாடிகளாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து அவருடைய டிரெஸ்ஸிங், அவருடைய பேச்சினுடைய அந்த வழக்கங்கள், எங்கே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த தலைமுறையை வழிநடத்துகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் கோபம் அடைந்தவர்கள் சந்தித்தார்கள். நான் அல்லாஹ்வை பற்றி சொல்லுகிறேன், மறுமையை பற்றி சொல்லுகிறேன், நிஜ வாழ்வை பற்றி சொல்லுகிறேன். சிரியாவிலிருந்து காசு கொடுத்து கதைகளை வாங்கி வந்து மக்களை வெளியெடுக்கிறானே, மக்களை வெளியெடுக்கிறானே. நீங்கள் நினைத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய பள்ளி வெளியிலே சினிமா சார்ந்த தாக்கம். இந்த தலைமுறை குறிப்பாக பாசிசத்தினுடைய பெரிய சூழ்ச்சிகளில் ஒன்று. எப்பொழுதெல்லாம் கொந்தளிப்பு ஏற்படுகிறதோ புர்கா பெண்களை இறக்கிவிட்டு பேட்டி கொடுக்க வைக்கிற அவலம் தொடர்ந்து. அவங்கள யாருமே தெரிய பேசிக்கூடிய அவருடைய சில வார்த்தைகள் உடனே அது கீழே கமெண்ட்ஸ். இந்த மாதிரி இருந்ததாலதான் இஸ்லாமியர்கள் இன்னும் எங்களுக்கு மரியாதை வருகிறது. சினிமாவாக பாருங்கள். அதே மார்க்கம் அனுமதிக்கவில்லையே. அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த வசனத்தை ஓதி காண்பித்து அதற்கான விளக்கத்தை கேட்கிற பொழுது அருமைக்குரிய சஹாபாக்களுக்கு சொல்லி தருவார்கள், இசையும் நடனமும் தான். சாதாரணமா பார்த்து கேட்கிற பழக்கம் சிலருக்கு அது ஒரு பழக்கம். சில பேர் பாத்ரூம்ல கேட்பான், சில பேர் குடிக்கும் போது கேட்பான், சில பேர் சாப்பிட போது கேட்பான், சில பேர் படித்துக் கொண்டு கேட்பார்கள், பயணங்களில் கேட்பார்கள். பெருமானார் சொல்லுகிறார்கள், பாடல் கேட்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏன்? நீர் செடிகளை உருவாக்குவதை போல, வளர்ப்பதை போல பாடல் நயவஞ்சகத்தனத்தை வளர்க்கும் என்று பெருமானார் சொன்னார். இப்ப டைம் பாஸ் என்ன பண்ணலாம்? டைம் பாஸ்க்கு என்ன பண்ணலாம்? குர்ஆனை கேளுங்கள். அதில் இருக்கிற ராகம், அதுல எத்தனை 7 கிராத்துங்கிறார். பெருமானாரின் வழியே குர்ஆனை ஓதும் வழிமுறைகளில் ராகத்திற்கு என்று கண்டுபிடிக்கப்பட்ட 7 வழிகள். ஹரம் ஷரீஃபினுடைய கிராத்துகளை போட்டு கேட்டீங்கன்னா 7 விதமான உலகத்தில் குர்ஆனுடைய ராகங்களை அழிப்பதற்கான இசை இல்லை.
அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 50 வயசு ஆகி முடியாம ஆகிறப்ப குர்ஆன் பார்ப்போம், பள்ளிவாசலை பார்ப்போம், ஹதீசுகளை படிப்போம், தக்வாவை பேணுவோம். இளைய தலைமுறை பெருமானார் சொல்வார்கள், வாலிப பருவத்தில் யார் இபாதத்தில் தன்னுடைய வயதை கழிக்கிறானோ அந்த இளைஞன் அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலில் இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். போராடித்தானே வாழ வேண்டும். உளவு போராட்டங்கள் இப்படி எங்கு வந்து நிற்கிறது என்று சொன்னால், ஒரு அசத்தியம் வீரியமாக வந்து விடுகிறது. அதை ஒரு சமுதாயம் கண்டிக்கிறது. கண்டிக்கிற சமூகத்தின் மீது எண்ணெயை கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் கொத்தளிப்பை உருவாக்குகிற சூழல் திரைப்படங்களால் வருகிறது என்று சொன்னால், இது திரையுலக தீவிரவாதம் என்று நாம் கண்டிக்கிறோம். அவங்க எல்லாம் யோகியர்களா? ஏன் இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக சினிமாக்களை புறக்கணிப்பதற்கான மனம் வருவதில்லை? குறிப்பா இளைஞர்களை சொல்லுவேன். ஒருவனுடைய ரசிகனாக, ஒரு ரசிகர் மன்ற உறுப்பினராக சேருவதின் விளைவு உங்களுக்கு என்ன தாக்கத்தை என்று தந்துவிடும். உங்கள் குடும்பம் முன்னேற்றத்தில் பின்தங்குகிறது, உன்னுடைய சுய தொழில் பாதிக்கிறது. எந்த விதமான லாபமும் இல்லாத வெறுமனே கோடைகளை குறித்துக் கொண்டிருக்கிற இந்த கூட்டாளிகளுக்கு பின்னால் பயணிப்பது மிகப்பெரிய ஹராம். ஹராமனுடைய உச்சம். அவனுடைய வாழ்வு பாதிக்கிறது. என் வீட்டுக்காரர் தான் என்னை அனுப்புனாரு. ஒரு ஈமானிய சம்பவத்தினுடைய பெண் சொன்னா, என் வீட்டுக்காரன் இதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட். என்னமோ சினிமா டைம் பாஸ், அது பார்ப்பவர்களின் கண்ணை கொண்டு இருக்கிறது. அது அப்படியே ஜாலியானது இல்லை. ஒரு நாட்டில் மிகப்பெரிய செய்திகளின் மாற்றத்திற்கு பின்னணியில் ஊடகத்துறை இருக்கிறது. மெய்யை பொய்யாக்கி, பொய்யை மெய்யாக்கி, அல்லாஹ் அக்பர். அதை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆணுக்கும் வெட்கம் உண்டு, பெண்ணுக்கும் வெட்கம் உண்டு. எதை பேசணும், எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உடை அளவுகோல்கள் எப்படி இருக்கணும், இது சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள். ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது, அல் ஹயாவு குல்லுஹு ஈமான். வெட்கப்படுதல் தான் முழுமையான ஈமான்ங்கறாங்க பெருமானார். எப்படி இவருக்கு போய் இந்த விஷயத்தை சொல்றது, இந்த தயக்கம், அது ஒரு விதமான வெட்கம். ஒரு பெண்ணிட்ட எப்படி இதை கேட்கிறது, அது ஒரு வெட்கம். இதையெல்லாம் தாண்டி சினிமா கட்ட பரிசு தெரியுமா, பேசக்கூடாத ஆபாசங்களை பொது வெளியில் யாரும் பேசலாம், யாரும் கேள்வி கேட்கலாம். அதற்கெல்லாம் அரசாங்கங்கள் எந்த தடையும் விதிக்காது. சோசியல் மீடியாக்கள் எதை எதை குழந்தைகள் கேட்டு விடுவார்களோ என்று பயப்படுகிறோமோ அத்துணை ஆபாசங்களும் அந்த நிழற்படங்களின் வழியாக ஊட்டப்படுகிறது. இப்பொழுது குழந்தைகள் பாதுகாப்பற்றவர்களாக இருக்கிறார்கள். சில இடங்கள்ல கேள்விப்படும் பொழுதெல்லாம் மனம் வலிக்கும். சின்ன குழந்தைகளை கூட்டுப்பாடுகள் செய்து விடுவார்கள் இல்லையா? சின்ன குழந்தைகள், பச்சிலம் குழந்தைகள், இது எப்படி சாத்தியம்? இந்த உணர்வுகள், உணர்ச்சிகள் எங்கிருந்து பெறப்பட்டது? எல்லாமே சினிமா துறையினுடைய வழிகாட்டுதல் தானே. ஏன் இளைஞர்கள் யோசிக்க கூடாது, நரகவாதிகளுக்கு பின்னால் நாம் பயணிக்க கூடாது என்ற தீர்மானத்திற்கு இளைஞர்கள் நிஜ வரலாறு, நிஜமான கதாநாயகன் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் வீர வரலாறுகளை படிக்கிறேன். உலகத்தின் மீது சரியான ஆளுமையை கொண்ட பெருமானார். எப்படி கூட்டம் கூட்டமா விக்கிரக ஆராதனை புரிந்தவர்கள் அல்லாஹ் என்று சொல்லுகிற மனநிலையை பெற்றார்கள். விபச்சாரனே வாழ்வு என்று வாழ்ந்தவர்கள் தௌபா செய்து எப்படி திரும்பி வந்தார்கள். மதுவின்றி வாழ இயலாது அப்படின்னு சொன்னவங்க தாங்கள் குடித்து வந்த மதுக்களை ரோடுகளில் கொட்டி அதிலிருந்து எப்படி விடுதலை பெற்றார்கள். ஒரு சத்தியமான மனிதர், ஒரு சத்தியமான வரலாறு. அந்த காட்சிகள் அவர்களுடைய சினிமாவுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுங்க. கற்பனையில் யாரு சொர்க்கத்தை பார்த்திருக்கோம், யாரு நரகத்தை பார்த்திருக்கோம், யார் சிராத்து முஸ்தகீம் பாலத்தை பார்த்திருக்கிறோம், 6 அடி கபருக்குள் நடப்பதை யார் பார்த்திருக்கிறோம்? இத்தனைக்கும் ஒரே ஒரு நாக்குதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். நாங்கள் ஈமான் என்ற பெயரால் அல்லாஹ்வை நம்புகிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலை நம்புகிறோம். எதையெல்லாம் நபி சொன்னார்களோ
ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, ஒரு மூமின் மரணிக்கிற பொழுது ஒரு மலக்கு சொர்க்கத்திலிருந்து பேரொளி நறுமணத்தோடு அவனை சந்திக்க வருவார். கடைசி சக்கராத்துடைய நேரம் வந்து உயிரை அழைப்பார். நிம்மதியான ஆன்மாவே, நல்லா வாழ்ந்துட்ட வா போலாம், உன் காலம் முடிஞ்சிருச்சு வா. அழைப்பார்கள், வரவேற்பார்கள். அந்த ரூஹு பிரியும். மலக்குல் மௌத் ரூஹை பிடித்துக் கொண்டு ஒரு ஆள் மௌத்தான உடனே இந்த ரூஹு எங்க போகணும்னா முதல்ல அல்லாஹ்ட்ட போய் சேர்த்தாச்சு. அமானிதனாக அல்லாஹ் தந்த உயிரைத்தான் நான் சுமந்து கொண்டிருந்தேன். அல்லாஹ்வே சொல்வான், என்னுடைய கட்டளைகளை ஏற்று சிறந்த வாழ்வை இந்த ஆன்மா வாழ்ந்திருக்கிறது, அதனுடைய மறுமை வெற்றிக்குரியது அல்ல சான்றுலாம் சொன்ன பிறகு அந்த உடம்பிற்கு மீண்டும் உயிர் செலுத்தப்படும். கொண்டு போய் கபரில் அடக்கிடுவோம். பெருமானார் பேசுகிறார்கள், அடக்கியவர்கள் 40 எட்டுகள் எடுத்து வைத்து விட்டார் 2 மலக்குமார்கள் வருவார்கள். அவ்வளவு பிரகாசமாக இருப்பார்கள். எழுப்புவார்கள், நாம எல்லாம் போயிடுவோம். அதனாலதான் பெருமானார் சொல்லுவாங்க, கபிரிஸ்தான்ல நின்று பேசாதீங்க. ஒரு மையத்தை அடக்கனா விசாரிக்க போகிறார்கள், அவரை விசாரிக்க போகிறார்கள். உங்களுக்கான கடைசி வாய்ப்பு, தந்தையோ சகோதரனோ தாயோ யாரோ இருக்கட்டும், உங்களிடமிருந்து அவருக்கு கிடைக்க போகிற கடைசி பிரயோஜனம் என்ன? அங்கு அமர்ந்து அல்லாஹ் மன்னிச்சிரு என்று நீங்கள் கேட்கிற இஸ்திக்ஃபார் கபரில் அவருக்கு துணை புரியும். இவரை எழுப்பி கேட்பார்கள், உன்னுடைய ரப்பு யார்? நான் இளைஞர்களுக்காக சொல்லுகிறேன், உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்டால், இந்த கூத்தாடிகளை நம்பி தொடர்ந்து வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறீர்களே இளைஞர்களே, ரப்பு யார் என்று எப்படி சொல்வீர்கள்? பெருமானார் சொன்னாங்க, மூமின் ரப்பை ரப்பாக ஏற்றவன், ரப்பை ரப்பாக ஏற்றவன் என்ன செய்வான் தெரியுமா? இது ஹலால், இது ஹராம், இது கூடும், இது கூடாது, இது நல்லது, இது கெட்டது என்று வாழ்க்கையை தொகுத்து வாழ்பவன் தான் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்னவன். வாயில சொல்றதில்ல, வாழ்ந்து காண்பித்தவன். அவர் சொல்லுவான், என்னுடைய ரப்பு அல்லாஹ். உன்னுடைய மார்க்கம் எது? என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். அப்படின்னா என் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்திற்குள் எது அனுமதிக்கப்பட்டதோ அதில் நான் வாழ்ந்தேன். அனுமதி இல்லாததை என்ன சிரிக்கும் சொல்ல சிலையை வணங்குறது மட்டுமல்ல, இந்த கூத்தாடிகளுக்காக திரைப்படங்கள் வெளியே வரும் பொழுது பெரிய பேனர்களை கட்டி பாலூட்டி கொண்டாடுகிறார்களே, மிகப்பெரிய சிறுக்கு இணை வைப்பின் தூண்டுகோல். இந்த கூத்தாடிகள் அவர்கள் பின்னால் எதற்காக பயணிக்க வேண்டும்? அப்படி என்ன அவர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைத்தது? இந்த பெருமானார் சொல்லுகிறார்கள், இந்த தீ அவர் சொல்வார், இஸ்லாம் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னா காதலுடைய வழிமுறையை நான் கையில் எடுக்க மாட்டேன். எந்த கூத்தாடிகளின் வழிமுறையும் எனக்கு தீன் அல்ல, இஸ்லாம் தான் தீன். அதுக்கு கேட்பான், என்னுடைய இமாம் யார்? என்னுடைய இமாம் குர்ஆன் ஓதி இருந்தால் சொல்லுவார், வழிகாட்டி. என்னுடைய கிப்லா எது? தொழுகையாளி சொல்வார், காபத்துல்லாஹ். கடைசியாக புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செய்கிறார்கள், ஒரு உருவத்தை காட்டி கேட்பார்கள், இவர் யார் இருக்கிறதா? இவரை பத்தி என்ன சொல்ற? சொல்லுவார், இவர்தான் எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை நான் ஈமான் கொண்டேன். அவர் சொல்ற வார்த்தை, அவரை நான் ஈமான் கொண்டேன், அவர்களை உண்மைப்படுத்தினேன், அவர்கள் சொன்னதை நான் நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடித்தேன். என்ன சொன்னார்கள்? நம் அறிவுக்கு எட்டாத, நம் கண்களால் பார்க்கிறாத கபருடைய அதாபு இருக்கு என்று சொன்னார்கள், நாங்கள் நம்பினோம். விசாரணை இருக்கிறது என்று சொன்னார்கள், நம்பினோம். மறுமையில் எழுப்பப்படுவாய் சொன்னார்கள், நம்பி இருக்கிறோம். மறுமையில் விசாரிக்கப்படுவாய், நம்பினோம். மீசான் என்ற தராசின் வழியாக நன்மை தீமைகள் நிறுத்து பார்க்கப்படும், நம்பினோம். திரையும் நம்பணுமா இல்லையா? அது கபரிலே வெளிப்படும். அந்த வணக்கமார்கள் சொல்லுவாங்க, உன் பார்வைக்கு தெரியும் தூரம் உன் கபர் விசாலமாக்கப்படும், சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும், எழுப்பப்படும் நாள் வரை புதுமாப்பிள்ளை போல தூங்குனார். காவிரிகள் குறித்து, முனாஃபிக்குகள் குறித்து பெருமானார் சொன்னார்கள். அவங்க உயிர் பிரிகிற நேரத்துல கடுமையான
கருங்கலரில் வானவர் வருவார். முழுச்செடி மேல ஒரு துணியை போட்டு வெடுக்க நிறுத்த அப்படி இருக்கும். தப்புன்னு அந்த உயிரை பிடிச்சி இழுத்து போயிடுவார். அதுதான் சக்கராத்துடைய வேதனையை அனுபவிப்பவர்களை பார்க்கிற பொழுது அந்த பாடங்கள் பெற வேண்டும். வெடுக்க நிறுத்து போயிடுவார். நாட்டமடிக்கும் அந்த உயிரை அல்லாஹ்வுடைய தர்பாரில் கொண்டு செல்வதற்கே தடை ஏற்பட்டுவிடும். தூக்கி எறிவார்கள். தூக்கி எறி மீண்டும் அந்த உயிர் கொண்டு வந்து அவருடைய உடம்பில் பாய்ச்சப்பட்டு மன்னரை எழுப்பி விசாரணை உட்படுத்தப்படும். உன்னுடைய ரப்பு யார்? எனக்கு தெரியாது தெரியாது. உன்னுடைய மார்க்கம் எது? தெரியாது. உன்னுடைய இமாம் யார்? தெரியாது. இவர் யார் என்று தெரியுமா? தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஈமான் கொண்ட சமூகம் ஆகிரத் என்ற வார்த்தையினுடைய முதல் படி மன்னரை அது கபர் அப்பலு மன்சிலம் மனாசில் ஆக்கிறார். இந்த வரலாறு சொல்லுது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபருக்கு சென்று நின்றால் தேம்பி தேம்பி அழுவார்கள். தாடியெல்லாம் நனைந்து கொட்டும். அருகில் இருப்பவர்கள் கேட்பார்களாம், எவ்வளவோ செய்திகள் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நாங்கள் தான் அழுது இருக்கிறோம். அப்பொழுது வராத அழுகை இந்த கபரிஸ்தானுக்கு மட்டும் அவங்களுக்கு எப்படி வருது? நாமளும் படிக்கிற போறோம். கபரிஸ்தான்லாம் நீங்க அழுகாதையும் பரவாயில்ல, சிரிக்காம இருக்கணும். சொல்லுங்க, சிரிக்காம இருக்கணும். நிறைய பேர்கள் இந்த சமூகத்துல மையத்தை வச்சுட்டு மௌத்து வீட்டுல சிரிக்கிறான். கபரிஸ்தான்ல கணக்கே இல்லை, வரம்பு. அதை விட பெரிய விஷயம் தான் வாழ்ந்தாலும் மூத்த போயிட்டாரு. அந்த பாடமே பெறுவதற்கான வாய்ப்பு அது. ஹார்ட் ஆஃப் சிட்டியில கபரிஸ்தான் இருக்கு. இதை மட்டும் சைட் போட்டு விட்டா உனக்கு சைட் போட்டாச்சாங்க. நிறைய முட்டாள்கள். ஏன்னா ஒண்ணு யோசிக்கிறத நம்ம போய் கபர்ல அடக்கின உடனே நம்ம என்ன பேசிக்கிறோம்? பெருமானார் சொன்னாங்க அடக்க வருகிற மக்கள் என்ன பேசிக் கொள்வார்கள்? இவர் என்ன விட்டு போயிருக்காரு. பக்கத்துல ஒருத்தர் சொல்றாரு, அவருக்கு என்னங்க பசங்க எல்லாம் முடிக்க வச்சு பசங்க துபாயில இருக்கிறாங்க, ஒரு 4 பில்டிங் இருக்கு, பெரும் அசைவு இதுதான் பேசுறோம். சொல்லுங்க, இதுதான் பேசுறோம் பாய், இதுதான் பேசுறோம். பெருமானார் சொன்னது, ஒரு மரித்தவரை அடக்கம் செய்த வருட மக்கள் என்ன பேசிக் கொள்வார்கள்? அவன் என்ன விட்டு போனான். ஆனால் அவனுடைய மௌத்துக்கு வந்த மலக்குமாரை பேசிக் கொள்வார்கள். என்ன கொண்டு வந்திருக்கிறார்? என்ன சொல்லுங்க, என்ன கொண்டு வந்திருக்கிறார்? அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், அடக்கி மலக்குமார்கள் விசாரணைக்கு வரும் பொழுது சில பொருட்கள் அவரை சுற்றி கொண்டு பாதுகாப்பாக இருக்கும் என்று பெருமானார் சொன்னார். வணக்கம், நீ யாரு? நான் தான் இவருடைய தொடர்பு, என்னை மீறி இவர்கள் தொடக்கூடாது. நான் தான் இவருடைய ஜக்காத், என்னை மீறி நீங்கள் தொடக்கூடாது. எல்லா இபாதத்துகளும் கபர் மறுமையினுடைய தொடக்கம். அங்கு பாதுகாப்புக்கு வருவது மனைவியோ மக்களோ சொத்தோ சுகமோ, இந்த ஏமாற்றும் நிழற்படங்களாகிய சினிமாவோ அது சார்ந்த நீங்கள் ரசிக்கிற அந்த கூத்தாடிகளோ அல்ல, செஞ்ச அமல்கள் தான். இந்த 2 நிலையும் பெருமானார் சொல்லுகிறார்கள். ஒருவனுக்கு சொர்க்கம் நரகம் என்பது மறுமையில் பின்னால், ஆனால் மண்ணறையில் அதனுடைய தொடக்கம் ஆரம்பமாகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். போனீங்களே, இந்த செய்திகள் அத்துணையும் நம் அறிவுக்கு புறப்படாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் வாழ்கிறோம். இதையெல்லாம் கூட தோண்டி எடுத்து நம் ஈமானிய பெண்கள் இப்ப பாருங்க, கணவன் இறந்து விட்டால் 4 மாதம் 10 நாள் என்ன இருக்கணும்? இது யாருடைய சட்டம்? யாருடைய சட்டம்? அல்லாஹ்வுடைய சட்டம். உங்க அறிவு நீங்க பயன்படுத்தாது. நம்மளாம் ஒரு கற்பனையில அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா இல்லையா அதை டெஸ்ட் பண்றதுக்கா 4 மாசம் 10 நாள், அதெல்லாம் இப்ப போய் 1/2 மணி நேரம் 10 நிமிஷத்துல டெஸ்ட் பண்ணிடலாங்க. டெஸ்டுக்கு அல்ல, குழந்தைக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் ஒரு காரணத்தோடு ஒரு பெண்ணை இஸ்திப்ரா என்று சொல்லக்கூடிய முழுமையான தூய்மை, அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. பல இடங்கள்ல இப்படி பிரச்சனைகளுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. குழந்தைங்க யாரும் இல்லை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்ட நிறைய குடும்பத்தில் அனுபவிச்சிருக்கு.
அது தவறான அவதூறான சிந்தனையை உருவாக்கும். அதனாலதான் கணவனை இழந்து விட்ட ஒரு பெண், அவர் கிழவியாக இருந்தாலும் தீரிடு நின்று போனவராக இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், ஒரு பெண்ணை முழுமையாக தூய்மைப்படுத்தும். உடல் ரீதியா, உள்ள ரீதியா, எண்ணங்கள் ரீதியா 4 மாசம் 10 நாள் இதுதான் அவரை தூய்மைப்படுத்துவதற்கான காலகட்டம். அதை இந்த மார்க்கம் அல்ல. இந்த மக்கள் இன்னைக்கு தேதியில 40 நாள் கரெக்டா கரெக்டா. அது தமாசா ஜமாத் நிர்வாகி சொல்றேன், ஒரு 40 நாள் இதை ரொம்ப செய்ய போகுது. உன் சம்சாரத்தை சொல்லு. விவாகரத்து பெற்ற பெண் 3 ஹைதுனா மாதவிடாய் காலங்கள், அதுதான் அந்த கணக்கு. கர்ப்பிணி பெண் கணவன் இறந்தாலும் விவாகரத்து செய்யப்பட்டாலும் குழந்தை பெற்றெடுப்பதுதான் இதாவுடைய காலம். கணவன் நேற்று மௌத்து, இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா இதுதான் முடிஞ்சது. கணவன் 9 கணவன் இறந்து விட்டால் உள்ள 1 மாசமா இருக்கு, 8 மாதம் கழிச்சுதான் குழந்தை பிறக்கும். இந்த 8 மாத காலம் பெற்றுக்கிறது. இதுதான். இதே ஒரு படத்தை எடுத்து நம் பெண்கள் அப்படியே புருஷன்டா இருக்கானா, புருஷன்டா இருக்கிறானா, அவன் மறுநாள் நீ ஏன் இப்படி இருக்கணும், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்க இல்லையா? ஒரு சினிமா எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஈமானிலிருந்து அப்புறப்படுத்தும். உனக்கு உணர்ச்சிகள் இருக்க சின்ன வயசு, அவன் பாரு உனக்கு சொல்லிட்டான், இன்னொரு பெண்ணை கண்டிட்டான், நீ ஏன் இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய சட்டத்தில் கூட கை வைக்கிற திரைப்படங்களை எந்த விதத்திலும் மொத்த சினிமாவுமே மாற்றுகிறது கிடையாது. நீங்க டைம் பாஸ் சொன்னாலும் சரி, பொழுதுபோக்கு சொன்னாலும் சரி, அதுவே பெரிய நஜீஸ் என்னும் பட்சத்திலே அவர்களிடமிருந்து சத்தியங்களை இந்த உலகம் எப்படி எதிர்கொள்ள முடியும்? போராட்டமான ஒரு காலம். நம்மை குறித்தும் நமது வாழ்வியல் குறித்து இன்னைக்கும் எல்லா சோசியல் மீடியாக்களும் வாழ்வின தீவிரவாதி அந்த தாக்கம் குறையல. பாசிசத்தினுடைய வேலை கடுமையங்கரமாக நடக்கிறது. கலவர காலங்களில் மட்டுமல்ல, உங்களுக்கு வரலாறு தெரியும். காந்தியை சுட்டுக் கொள்ளும் போது கோட்சே தன்னுடைய கையில சத்தமா சொல்லுங்க, அந்த பரம்பரையை சார்ந்தவர்கள் நாதாளிகள். ஏன்னா கொள்வது நாடாக இருந்தாலும் படி சொல்லுங்க. இந்த சமூகம் இப்படித்தான் காஷ்மீர் குறித்தும், இப்படித்தான் பாலஸ்தீனம் குறித்தும், இப்படித்தான் கோவையை குறித்தும். இன்னைக்கு கோவையை தீவிரவாதி என்ன சொல்றாங்க? மோமிகளை குறிப்பாக இளைஞர்களை தயவு கூர்ந்து நான் சொல்லுகிறேன், அரசியல்வாதிகள் பின்னால் பயணிப்பது, சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் பயணிப்பது உங்களுடைய இன்மை மறுமை இரண்டையும் காவு கொண்டுவிடும். விளையாட்டிற்கு கூட சினிமா துறையின் பக்கம் நீங்கள் திருப்பி பார்க்காதீர்கள். அது நம்மின் மீது தீவிரவாத முத்திரையை தொடர்ந்து பதிக்கிறார்கள். இவன் படம் நல்லா ஓடணும்னா அங்க ஒரு நாயை தீவிரவாதியை காமிச்சாதான் இந்த நாய்க்கு சொல்கிறது. எல்லா நாய்களும் ஒரே வேலைத்தான் செய்கிறது. ஆனால் திரும்ப 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 இந்த கூத்தாடிகளுக்கு இந்த இளைஞர்கள் ஆதரவு கொடுப்பதும் அவர்களை பயங்கரமான தான்களாக சித்தரிப்பதும் அல்லாஹ் அக்பர் அடுத்த தலைமுறையை மார்க்கத்தை விட்டும் தூரமாக்கி விடுமோ என்ற அச்ச உணர்வுகள் மேலெழுகிறது. எச்சரிக்கையோடு வாழ்ந்ததற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பிடித்து அவன் காட்டிய வழியிலே, அவனது ரசூல் காட்டிய வழியிலே பயணிக்கக்கூடிய உம்மத்தாக பிள்ளைகளாக அல்லாஹ்வுடைய பிள்ளைகளே இதாயத்து தரட்டும். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.